வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி ரொம்ப சிம்பிளாக பேபிஸ்க்கு வந்து வீடியோ எடிட்டிங், பர்த்டே வீடியோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு கிரிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பேபிஸோட ஃபோட்டோஸை வந்துட்டு 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 ஃபோட்டோஸ் ஆர் 10 ஃபோட்டோஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 9 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே உங்களுக்கு கேன்வாஷின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை வந்துட்டு ஜூம் பண்ணணும் இல்லை அலைட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவே செப்பரேட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவை கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக வந்துட்டு -50 வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லைட்னஸ்னு இருக்கும். ஸோ லைட்னஸையுமே மோஸ்ட்லி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப் ஐகான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண அந்த ஃப்ரேம் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஓரளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். யுவர் சாய்ஸ் தான். ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க்ன்ற ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் கரெக்டாக உங்களோட இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக உக்காந்துருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அது வரல அப்படின்னா அந்த சைட்லலாம் நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்துருந்தா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக எல்லா இமேஜும் இருக்குன்றதை பார்த்துட்டு கீழே பார்டர் செட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பார்டரை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மோஸ்ட்லி கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பார்டர்லாம் இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா நான் இமேஜஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அதெல்லாம் தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே ஃபோட்டோவோட டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பலூன் இமேஜை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தேவை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இமேஜஸை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லை அதோட சைஸை கம்மி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜை கொஞ்சம் மேலே செட் பண்ணிவிட்டு பலூன் இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதையும் ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜிலாம் ஒழுங்காக தெரியல அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை மறுபடியும் அதே மாதிரி ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு லைட்னஸ்னு இருக்கும். அதை வந்துட்டு ஃபுல்லாக கூட மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். அதையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த இப்போ வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை வந்து ஓனாக நீங்கள் என்ன மியூசிக் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லான பேபிஸுக்கு சிம்பிளாக ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் பர்த்டே வீடியோ சூப்பராக மேக் பண்ணிடலாம். யாருக்கெல்லாம் கரெக்டாக வந்ததோ அவங்களாம் மறக்காமல் ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.